ஓகே சதீஷ். ஆமா. எல்லாம் கரெக்டா இருக்குங்களாண்ணா? ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் கொடுத்துட்டியா? ஓகே. அது அப்படியே கீழே வந்துடுது. அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஆமா, அது ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், பண்ண முடியாது அது. சதீஷ் அப்படியே கொஞ்சம் மேலே போ. வேற என்ன ஆப்ஷன் உனக்கு? வேற ஏதாவது இதுவாக இருக்க பாரு. இன்ஸ்டாகிராம், அப்புறம் இன்ஸ்டன்ட் கனெக்ட் மேலே அனதர் மேலே நம்பர் மேலே மாதிரி மேலே ஏதோ. மேலே 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 இதுலேயே மேலே போ. வாட்ஸ்அப் இப்போ செலக்ட் பண்ணல, அது கீழே. ஓகே ஓகே, சரி சரி சதீஷ். இது இல்லை அடுத்தது இல்லை தான் பார்ப்போம். சரி, கிலோ அதில் எதுவும் இது பண்ணாத. பெட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல சதீஷ். இன்னைக்கு நம்ம ஏ ஆடியன்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் ஆடியன்ஸ் நம்ம எப்பவுமே பண்ணுற ஆடியன்ஸ்? ஆக்சுவலாக வந்து ஏ ஆடியன்ஸ் 70 to 80% நீச்சு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏதோ சில நீச்சுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எப்போ அப்படின்னா நிறைய மணி இருக்குது, ட்ரையல் செக் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஏ ஆடியன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணும்போது இல்லை வேண்டாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா மேனுவல் ஆடியன்ஸுக்கே நம்ம போயிடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்க. அதுல பெனிஃபிட் இல்லன்றப்ப அது வேண்டாம். இன்னைக்கு ஏஐ வச்சு பண்ணலாம்னு சொன்னீங்களா? நம்ம என்ன காசை போட் பண்ணலாம், அதை பண்ணலாம்ல. சொல்றேன், செட் பண்றத செட் பண்ணலாம் நம்ம. சரி சதீஷ், ஒரு 500 போடு சதீஷ். ஓகே, அப்படியே கிலோ இது பண்ணிட்டு டேட் நாளைக்கு கொடுத்துரு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நாளைக்கு இப்போ ஏஐ வந்து அது என்ன சொல்றது, பீட்டா ஸ்டேஜில் இருக்குது, ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது நாளைக்கு ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணிட்டு மேனுவல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஐ தான் ரன் பண்ணணும் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். 2 3 ஆமாமா. ஓகே 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 22 நெக்ஸ்ட்னா கீழே வந்துரு. பட்ஜெட் செட்டிலிங் ஆடியன்ஸ் சதீஷ், ஒரே நிமிஷம் மேலே போ. ஆடியன்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணு. இரு சதீஷ் அது எதுவும் பண்ணாத. ஓகே ஓகே ஓகே, அப்படியே லொகேஷன் கொடு. நம்ம சேவ் பண்ணிக்கலாம், திரும்ப சேவ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுண்ணா? தமிழ்நாடு. ஆக்சுவலாக நீங்கள் நீ சின்ன அப்படின்னா நம்ம இந்த யூஸ்டு கார் இருக்குல்ல, யூஸ்டு கார் செல் பண்ணுற ஒரு ஷோரூமுக்கு ஆட் ரன் பண்ணுறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி பர்சனலாகவே இந்த இதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும், ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நிறைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய வந்து இந்த ஷாப்பிஃபை ட்ராப் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. பொருளெல்லாம் அவங்க எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து இவங்க பொருள் வாங்கி மட்டும் செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றவங்க நிறைய கார் சம்பந்தமான எல்லா ஃபேர் பார்ட்ஸுமே செல் பண்றாங்க. நல்ல மார்க்கெட் இது. தமிழ்நாடு போடு சதீஷ். தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு மட்டும் போடு, வேற எதுவும் வேண்டாம். போட்டுல அப்படியே கீழே வந்து கீழே சதீஷ் அந்த ஆடியன்ஸ் இருக்குல்ல, இல்ல மேல போ. இந்த எடிட் இது இருக்க பாருங்க. எடிட் ஆப்ஷன் இல்லங்க, அபௌட் ஆடியன்ஸ் தான் இருக்கு. கீழே வா. சேவ் ஆடியன்ஸ் கொடு. சேவ் கொடுத்துரு. திரும்ப கீழே போய் எடிட் வரும் பாரு. கீழே எடிட் வரும் பாரு. அந்த எடிட் ஓகே. இப்போ வந்து ஏஜ் இதெல்லாம் இருக்கும். ஏஜ் 18 மேல அப்படியே காமனா இருக்கும். ஆடியன்ஸ் நேம் அந்த என்னன்னா கொடுக்கலாம்? யூஸ்டு கார்னு போடு. ஓகே, யூஸ்டு கார். வாட்ஸ்அப் ஷோரூம் போடுறதா போடு, இல்லை வாட்ஸ்அப் கேம்பெயின் போடு. யூஸ்டு கார் தமிழ்நாடு ஆடியன்ஸ்னு போடு. இல்லை உனக்கு அது நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், மற்றபடி இதுக்கும் ஆடுக்கும் யூஸ்டு கார் வாட்ஸ்அப் கேம்பெயின் கரெக்டா. ஓகே ஓகே. டேட்டு போடுறது
கீழே வந்துரு சதீஷ். டீட்டெயில் டார்கெட்டிங் கீழே இருக்கும். ஏஜ் இதெல்லாம் கூட கீழே இருக்கும் பாரு. ஏஜ் அது மினிமம் ஏஜ் வந்து ஒரு 25 மேல 25 போடு. 25 தான் கரெக்டா இதுதான் இருக்கும். 30 போடு சதீஷ், கரெக்டா இருக்கும். 30 போடு. 30 வரலண்ணா. 30 வரலையா? ஆமா. சரி, ஓகே, 25 கொடுத்துரு. கீழே வா. இங்க இருக்கும் பாரு, அந்த ஏஜ்ல இதுல மாத்து சதீஷ். மேக்ஸிமம் ஏஜ் அதுல மாத்து. 30. இது 60 இருக்கட்டும்ண்ணா. ஓகே. ஆல் ஜெண்டர் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்துரு சதீஷ். இப்போ டீட்டெயில் டார்கெட்டிங் கீழே அந்த இதில் அதில் இன்ட்ரெஸ்ட்ல வந்து யூஸ்டு கார். ஓகேவா? ஆட்டோமொபைல்ஸ், வெஹிக்கல்ஸ், கார் டீலர்ஷிப் எல்லாம் வேண்டாம். ஆட்டோமொபைல்ல யூஸ்டு கார் போட்டியா? நான் போட்டேண்ணா. நீ சஜஸ்ட் பண்றது. ஓகே. கீழே ஆட்டோமொபைல்ல கொடு. ஆட்டோமொபைல் கொடு சதீஷ். கீழவா? யூஸ்டு கார்ஸ், ஃபிலிம். யூஸ்டு கார் கொடு. சதீஷ், அந்த ஃபேமிலி கார் இருக்கு பாரு. ஆட்டோமொபைல்ஸ், ஃபேமிலி கார். இன்ட்ரெஸ்ட் தானே, கொடுக்கூடாது. எஸ்சி வெஹிக்கல்ஸ் இன்ட்ரெஸ்ட் கூடாது, அதையும் கூடாது. ஹேட்ச்பேக் வெஹிக்கல், ஹேட்ச்பேக் அதுவும் கூட சதீஷ். நம்ம இந்த ஷிஃப்ட் செடான் இதெல்லாம் வந்து அதுல வரும். அது லக்ஸரி வெஹிக்கல்ஸ், லக்ஸரி வெஹிக்கல் அதையும் கொடு. செடான் அதையும் கொடு சதீஷ். இந்த செடான் இது இருந்துச்சுல்ல, கார் டைப் தானே அது. செடான் ஆட்டோமொபைல் கொடு. லக்ஸரி கூட்ஸ் வேண்டாம். அப்புறம் டொயோட்டானா? டொயோட்டா கூட சதீஷ். டொயோட்டா கொடு. நிசான் இருக்கு, கொடு. ஹோண்டா கொடு, நிசான் கொடு. ஹோண்டா இல்ல கார் இதுதான் அதெல்லாம். அதுல ஏதாவது அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம கியா தானே நல்லா இருக்கு இப்பெல்லாம். கியா எல்லாரும் நிறைய இருக்கணும். பிஎம்டபிள்யூனா கொடு. சுசுகி நம்ம எக்ஸ்க்ளூட் கொடுத்துக்கலாம். ஆடி, சுசுகி, வோல்க்ஸ்வாகன், போர்ச்சே எல்லாம் அந்த அளவுக்கு வேண்டாம். அதெல்லாம் நம்ம சேல் பண்ண முடியாது, இங்க வாங்க மாட்டாங்க. இல்ல செகண்ட்ஸ் அதையும் பண்றாங்க. சென்னையில ஒரு இடத்துல பண்றாங்க. ஃபுல்லா எல்லாமே லக்ஸரி கார் தான். ஓகே, வோல்க்ஸ்வாகன்னா கொடு சதீஷ். அப்புறம் ஃபெராரி வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம் சதீஷ். அதெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதெல்லாம் வேண்டாம். சிட்ரான் நல்லா இருக்கு. எலக்ட்ரிக்கெல்லாம் நிறைய வந்துச்சுன்னா இதுல சிட்ரான்ல. எதுவும் வரலீங்களா? இது செகண்ட் ஹேண்ட் கார் எதுவும் வரலையா? டெமோகிராபி சம்திங் அது வேற ஏதாவது வருது. ஓகே. சரி சதீஷ். அது விட்டு இது போயிடு சதீஷ். இண்டஸ்ட்ரி போயிடு சதீஷ். டெமோகிராபிஸ்ல தானே இருக்கிறது. அது என்ன சதீஷ்? டெமோகிராபிஸ்ல தானே இருக்கிறது இண்டஸ்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல, இதுல இருக்குதுன்னு தெரியலையே. இதுலயே வரும் சதீஷ். டெமோகிராபிலே வருது பாரு. இது மேல போகலண்ணா. இது இல்ல சதீஷ். ஓகே. அதாவது இல்ல
அதாவது நம்ம இப்போ இந்த ஏஐ ஆடியன்ஸ் அதுக்கும் நம்ம நார்மல் மேனுவல் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுல இருக்கிறது நிறைய விஷயங்கள் இதுல இருக்காது. ஓகே. ஓகேவா? அதனால இதுல ஒர்க்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது ஒரு ஆடியன்ஸ் செட்டப்பை செட் பண்ணிட்டு அதுவா ஒரு ஆட இது பண்ணும். நம்ம அதுல ஓகே. மேனுவலா செட் பண்ற மாதிரி டீட்டெயிலாவும் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ யூஸ்டு காரு நம்ம இவ்வளவு டீட்டெயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வச்சு அது ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே. ஓகே, அதுதான் ஏஐ உடைய வேலை. இல்ல மேல ஏன்னா வந்து இங்க இது ஒர்க்கே என்ன சதீஷ்? ஒர்க்கே காமிக்கல இது, அதனாலதான். இல்ல ஒர்க் இதுல வராது. ஆமா, சரி சதீஷ், வேண்டாம். அது எதுவும் நீ இது பண்ணாது. இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே போதும். ஓகே. ஓகேவா? ஆடியன்ஸ் சைஸ் எவ்வளவு இருக்கு? எப்படிண்ணா அது தெரியுது? சைட்ல வரும் பாரு. சைடு சும்மா அங்க வச்சா வரும் பாரு. மேல இது பண்ணு. இல்ல அது சதீஷ், மேல செப்பரேட் மேல செப்பரேட்டா போ, மேல போ. மேல காட்டும் பாரு. காட்டலையா? இல்லண்ணா, இது செப்பரேட்டா அதுல இதுல எவ்வளவு இருக்கும் ஆயிடும் சரி, அது ஓகே மட்டும். ஓகே, சரி கீழே வந்து சதீஷ். போதும், இதோட ஆடியன்ஸ் இது போதும். அப்புறம் பார்த்துக்கோ அது. ஓகேவா? இதுல அப்டேட் கொடுத்துரு சதீஷ். அதுக்கு முன்னாடி மேல போ, கொஞ்சம் மேல போ. அப்படியே மேல போ, கொஞ்சம் மேல போ. ஒரே நிமிஷம். மேல போ. ஓகே, அப்படியே மேல போ சதீஷ். இந்த இடத்துல நம்ம ஆடியன்ஸ் எக்ஸ்க்ளூட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இல்ல, அப்டேட் கொடுத்துரு. இன்க்ளூட்ல இருக்கும். நான் கிளிக் பண்ண எக்ஸ்க்ளூட் இல்ல, அது வரும். லொகேஷன் மட்டும் தான் அப்படி இருக்கு மேலங்க. ஓவரால் எக்ஸ்க்ளூட் இல்ல நேரோ ஆடியன்ஸ் போ அபி. இது சாரி சதீஷ். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ப்ரௌஸ் போ. இல்ல இது இல்ல க்ளோஸ் பண்ணிடு. அப்டேட் கொடுத்துரு. அது மேல மட்டும் அந்த லொகேஷனுக்கு எக்ஸ்க்ளூட் இருக்காது. அப்டேட் கொடுத்துரு. டன் கொடுத்துரு. ஓகேவா? மேல போ கொஞ்சம். இல்ல சரி சதீஷ், அப்படியே கீழே வா. சதீஷ், இங்க அந்த நம்ம பிளேஸ்மெண்ட் மேனுவல் பிளேஸ்மெண்ட் இருப்போம்ல. சப்போஸ் நம்ம ஏஐ இது பண்ணும்போது நம்ம மேனுவல் வைக்காம அதையுமே ஏஐ அப்படியே இது பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் அதுதான். நம்ம எடிட் பண்ணி மேனுவல் தானே வைப்போம். ஆமாண்ணா, இது எப்படி அட்வான்ஸ் அப்படியே சேவ் ஆமா, பண்ணணும்? அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படியே வச்சு விட்டுருவோம். நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம். அப்படி கீழே வந்துரு. நெக்ஸ்ட் கொடுத்துரு சதீஷ். இமேஜ் எடுக்கணுமா இதுக்கு? ஆமா சதீஷ், ஏதாவது இதுல டவுன்லோட் பண்ணிக்க.
இது நல்லா இருக்குங்களாண்ணா? வி நல்லா தான் செல் இருக்கு, நல்லா யூஸ் டு இருக்கு. கார். ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. போதுண்ணா, இதுல சிம்பிளா இருக்கட்டும். இப்போ ம். ஜஸ்ட் இது தானே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது கிரியேட் இருக்கு, அது இது பண்ணு. ஒரு நிமிஷம் கீழே வா. சாரி ஏழு மீடியா மீடியா இமேஜ்ங்களா? இருக்கு, செலக்ட் பண்ணி கீழே வா. அது எங்க இருக்குது? செட்டப் கிரியேட்டிவ், அது கொடுத்துட்டு இமேஜ் ஆட். எப்பவுமே எல்லா இதுலுமே அந்த இது பண்ணும்போது மட்டும் இந்த ஒரிஜினல் ஒரிஜினல் சைஸ் இருக்கு. எதுவும் மாத்தாம ஒரிஜினல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏஎல் எடுத்துக்கலாமாங்கண்ணா இதுக்கு? எடுத்துக்க சதீஷ். நான் ஆல்ரெடி என்கிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இல்லை, எடுத்துருந்தா கூட எடுத்துக்க. இல்லை சதீஷ், அப்படி போடாத. ஓகே. அதாவது நான் ஃபேஸ்புக் ரன் பண்ண, ஐ வாண்ட் டு ரன் ஃபேஸ்புக் ஆட் ஃபார் மை யூஸ்டு கார் ஷோரூம். ஐ நீட் டு ரன் ஃபேஸ்புக் ஆட். ஐ வாண்ட் டு ரன், ஐ நீட் டு ரன். சரி, போட எது இருந்தாலும் ஓகே தான். அது பார்த்துக்கலாம். ஐ நீட் டு ரன் ஃபேஸ்புக் ஆட். ஃபேஸ்புக்ன்றதால மெட்டா ஆட், எக்ஸாக்ட் வேர்டு வந்து மெட்டா ஆட். ஃபேஸ்புக் எடுத்துரு. மெட்டா ஆட் ஃபார் மை யூஸ்டு கார் ஷோரூம். யூஸ் கார் ஷோரூமா? கார் ஷோரூம். வாட்ஸ்அப் லீட்ஸ் கேம்பெயின். கேம்பெயின். So give me attractive ad copy with headline. சரிண்ணா, ஆட் காப்பி with headline வித் headline வித் headline ஹெட்லைன் and description. with போடாத, இரு ரவி சதீஷ். இது ஸ்டாப் பண்ணாதான் இருக்கணும். with அது சேஞ்ச் ஆயிடுமா? AIDA method. ஏடா மெத்தின் ஸ்பெல் பண்ணுங்க சார். AIDA மெத்தட். ஆக்சுவலா அந்த AIDA சதீஷ் மெத்தட் சப்மிட் போடு. ஓகே. ஏடா மெத்தட். ஆமாம். ஆக்சுவலாக இந்த ஐடா மெத்தட் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லலான்னு பார்த்தேன். நம்ம இந்த இகாமர்ஸில் சொல்லுவோம். அதாவது என்ன ஆட் ரன் பண்ணாலும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இது வந்து ஒரு ஃபேமஸ் ஆட் காப்பி. இது நீ இப்போ நார்மலாக கொடுத்ததுக்கும் இந்த இது போட்டு கொடுத்த அப்படின்னா வந்து வரும். ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஒரு 3 to 4 மெத்தட் இருக்குண்ணா. அதை நான் சொல்கிறேன். நான் ஓகே. இப்போ சென்ட் கொடுத்துட்டுங்களா? சென்ட் விட கொடு. attention interest something. அதாவது attention interest desire
ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்கு? டிரைவ் ஹோம் யுவர் ட்ரீம் கார் அட் அன்பிலபிள் ப்ரைஸ். போட்டுட்டுங்களா இது? போடு போடு. டிரைவ் ஹோம். டிரைவ் ஹோம். பிரைமரி டெக்ஸ்ட் இது இல்ல. என்ன சதீஷ்? இன்ட்ரெஸ்ட் தானா? அதுதான். டிஸ்கிரிப்ஷன்னா இந்த இதையும் இது பண்ண, அந்த டிசைர் இருக்குல்ல அதையும் இது பண்ணிட்டு, அதையும் அப்படியே இது பண்ணி அந்த இதுல போட்டுரு. ஆக்ஷனும் சேர்த்துங்களா? இல்ல ஆக்ஷன் வேண்டாம், ஆக்ஷன் வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே மேல போ. டிஸ்கிரிப்ஷன் தனியாக கொடுத்துருக்கா? மேல போ. ஆமா, டிஸ்கிரிப்ஷன், அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர், சம்திங் எல்லாம் கொடுத்துருங்க. ஓகே. இந்த அட்டென்ஷன் மட்டும், அந்த லுக்கிங் அதை மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுரு. கீழே அந்த இன்ட்ரெஸ்ட் கீழே இருக்குல்ல, ஓகே, அதை மட்டும், அந்த அட்டென்ஷன் மட்டும் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுரு. இது டோட்டலா அப்படியே இது பண்ணிட்டு, ஆக்ஷன் வேண்டாம், அது இது பண்ணிட்டு இடையில மட்டும் அந்த டிசைர் எடுத்துரு. இல்ல ஹெட்லைன் இல்ல, ஆட் காப்பி சொல்றேன். ஓ சரி. இது அது பிரைமரி டெக்ஸ்ட் எங்க? அது மேல இருக்கு, அது போட்டுமா? மேல இருக்கணும். இதை எடுத்துட்டுங்களா? அதை எடுத்துரு. இதுதான் டிசைர் எடுத்துட்டுங்களா? டிசைரையும் எடுத்துரு. டிசைர் மீன்ஸ் டோட்டலாவே எடுத்துட்டுங்களா? இல்ல டிசைர் மட்டும் எடுத்துட்டு போதும். அப்படியே மேல கொஞ்சம் இது பண்ணி மேல போதும் விட்டுரு. அப்படியே இன்ட்ரெஸ்டும் எடுத்துரு சதீஷ். அது நமக்காக கொடுத்துருக்காது, இன்ட்ரெஸ்ட் டிசைர். நம்ம அந்த ஐடா மெத்தட் கேட்டதுனால அது கொடுத்துருக்கு, அவ்வளோதான். We have a wide range of certified used car like sedan, SUV, all top condition. ஓகே சதீஷ், அப்படியே கீழே வா. ஏங்க எரர் அடிக்குது? ஹெட்லைன் இது 1 of 5 destination. Please enter headline. Headline must be specified for an ad with a WhatsApp destination. Please enter headline. Headline போட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன enter headline? சதீஷ், அந்த எமோஜில போடலாமே, அதை எடுத்து பாரு. இமேஜ் எடுத்து பாக்குறீங்களா? எடு. Headline must be specified for an ad with a WhatsApp destination. Please enter headline. டன் கூட அபி, டன் கூட சதீஷ். அங்க வருதா பார்க்கலாம், எரர் அங்க ஏதாவது வருதா பார்க்கலாம். சதீஷ் இரு. ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட்ல மட்டும் ஆட் வந்து இதுவாகலன்னு வருது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணு. அது கால் டு ஆக்ஷன் அதுவே டிஃபால்ட்டா இருக்கும், சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகேவா? இது என்ன எரர் இது? இல்ல அது வந்து அதான் சொல்றேன்ல, நம்ம அதுவே வந்து எல்லா நிறைய இடத்துல வந்து ஷோ பண்ணோம். ஏதோ ஒரு இதுல அதை ஓகே பண்ணு. கிளிக் பண்ணிட்டோங்களா? கிளிக் பண்ணது ஆடியன்ஸ் நெட்வொர்க். ஆமாம்மா, அந்த இடத்துல மட்டும் நம்ம செட் பண்ணியிருக்கிற போட்டோவோ ஏதோ செட் ஆயிருக்காது. பரவாயில்ல, ஆடியன்ஸ் நெட்வொர்க் தான் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு சதீஷ். ஓகே, இப்போ நம்ம இது முடிஞ்சிருச்சா? கீழே எது இருக்கும் பாரு சதீஷ், ஃபார்ம். மேல போ ஒரு நிமிஷம் சதீஷ். இதுக்கு மேல கொஞ்சம் அப்படியே மேல போ. அதுக்கு மேல போதும் சதீஷ். கீழே வந்துடும், ஃபார்ம் மட்டும் இது பண்ணி. அதாவது நம்ம வர லீடை வந்து நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிடலாம். மேல இருக்கு பாரு சதீஷ், அதை எடிட் பட்டன்.
நம்ம அந்த லீட் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்ல, ஆமாங்கண்ணா. சேம் அதே போல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீழே வந்து டெம்ப்ளேட்டுடைய இது மட்டும் இது மாத்தி கீழே கீழே இருக்கும் பாரு, கீழே இருக்கும். அதாங்க ஸ்டார்ட் கன்வர்சேஷன் இருக்குல்ல, அதுல வந்து ஆமாங்க. கீழே இருக்கு பாரு. அதுல நம்ம இதோட கொடுத்துரு யூஸ்டு கார் வாட்ஸ்அப் கேம்பெயின். வாட்ஸ்அப் லீட்ஸ் கம்பெனி. வாட்ஸ்அப் லீட்ஸ் கம்பெனி. ஓகே. அவ்வளோ சதீஷ், மேலே போ மேலே போ. அதாவது ஆல்ரெடி இங்கே இந்த மெசேஜ் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபீல்டு மெசேஜ் ஆல்ரெடி இருக்குது, ஓகேவா? அது அப்படியே விருதமும் இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே அது கீழே இருக்கும் கொஸ்டின் நம்ம கேட்டு நம்ம ஃபில்டர் பண்ணணும், நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கீழே 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 சதீஷ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணு. ஓகே, கொஸ்டின் இப்போ ஃபர்ஸ்ட்டு எரேஸ் பண்ணிட்டுங்களா? அதை எரேஸ் பண்ணு, அதை எரேஸ் பண்ணிடு. ஏன்னா டைம் பாஸுக்கு வர லீட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கொஸ்டினாச்சும் நம்ம கேட்டால் தான் நம்ம அதை இது பண்ண முடியும். ஓகே, அதனால வந்து இது பண்ணிடு. வாட் டைப் ஆஃப் வெஹிக்கிள் வாட் டைப் ஆஃப் வெஹிக்கிள் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? அவ்வளோதானா? அது மாதிரி போட்டியா? கீழே இது கொடு சதீஷ். ரெஸ்பான்ஸ் இல்ல ஆர்டர் கொஸ்டினா? சதீஷ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாமா இல்ல இல்ல மல்டிபிள் இதுவாக தான் இது பண்ணணும். சரி, அதை விட்டுரு. சதீஷ் இதுல மல்டிபிள் இது வருதா பாரு. இதுல இதுல ஓகே, ஆப்ஷன் இல்ல. அந்த லீட் ஆப்ஷன் 2 வருது. சரி சதீஷ், क्वेश्चन 2 போய்டு. What is your budget? What is your budget range? Budget range. கொடுத்துட்டியா? அடுத்த क्वेश्चन. பட்ஜெட் ஜி வரணும் பாரு. பட்ஜெட் ஜி தானே வரும். B U D. ஓகே, ஓகேவா? பட்ஜெட். தேர்ட் क्वेश्चन வந்து பட்ஜெட் கேட்டாச்சு. என்ன வெஹிக்கிள் பட்ஜெட்டு, அவன் எப்போ பை பண்ண போறான்? When will you buy? ஓகே. When do you plan to buy? When do you plan to buy? சரி, கீழே ஆன்சர் அதை டைப் பண்ணு சதீஷ். இமிடியேட் கீழே என்டர் கொடுத்து சைன் ஒன்று இது பண்ண முடியுமா பாரு.
இங்கே ஷோ ஆகுது, அது கீழே இருக்கு சதீஷ். அந்த இது இந்த சைடில் இந்த ஆட் இதில் இருக்குல்ல, கொஸ்டின்ஸ் நம்ம டைப் பண்ண கொஸ்டின்லாம் ஷோ ஆகுது இல்லை, ரைட் சைடு. ஆமா அது கொஞ்சம் அப்படியே கீழே இருக்கு. அவ்வளவுதானே வருது இது. ஓகே அது ஷோ ஆகலை. சரி ஓகே சதீஷ், அதை விட்டு அந்த இமீடியட் டெலீட் பண்ணிட்டு. ஓகே போதும். 3 கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் வெஹிக்கிள் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? வாட் இஸ் யுவர் பட்ஜெட் ரேஞ்ச்? வாட் டு யூ பிளான் டு வென் டு யூ பிளான் டு பை? ஓகே சதீஷ், போதும், அதுவே போதும். அதாவது மேலே வந்து அவன் இது பண்ணோன்னா வெல்கம் மெசேஜ் மேலே இருக்கு பாரு, மேலே இருக்கும் பாரு, அந்த வெல்கம் மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். இதுங்களாண்ணா? இல்லை அதில் அதுக்கு மேலே ஒன்று இருந்தது பாரு. ப்ளீஸ் அதுதான். ப்ளீஸ். லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் ஹெல்ப் யூ. அந்த மெசேஜ் போடும். நம்ம ஏதாவது வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். அதுவே ஓகே தான். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம இந்த மெசேஜ் அவனுக்கு வெல்கம் மெசேஜ் அவனுக்கு போயிடும். ஓகேவா? இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சதீஷ், ஒரே நிமிஷம். இதில் கீழே இந்த மல்டிபிள் ஆப்ஷன் மாதிரி வருதா பாரு சதீஷ். கீழே அந்த இது இருக்குல்ல, அந்த எமோஜி பக்கத்தில் என்ன கான்டாக்ட் இதுவா அது? The protect user privacy greeting on what do not include names. ஓகே போதும் சதீஷ். இது கால் டு ஆக்ஷன் என்னதுண்ணா? ஆல்ரெடி அதுல அந்த இதுலயே இருக்கு சதீஷ், நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டோம்ல. சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு, அது எதுவும் மாற்ற வேண்டாம். அவ்வளோதான், சேவ் கொடுத்துரு. நம்ம கால் டு ஆக்ஷன் இங்கே வச்சுட்டோம்ல இந்த இதில், அது டிஃபால்ட்டாகவே இருக்குது, நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அது கீழே அப்படி கீழவா. இதில் வா சதீஷ், ஆட்ல வா. இல்லை சதீஷ், இதில் ஆட் செட்டில் தான், லாஸ்ட் இதில் தான், இந்த பக்கம் ஆட்ல வர சொன்னோம் நான். நம்ம இமேஜ் எல்லாம் செட் பண்ணல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அதை சொன்னேன். ஏதோ இதுவே எரர் காமிக்கணும். இதுவே எடிட் பிளேஸ் பண்ண சொல்லி இது கிராப் பண்ண சொல்லுவோம் சதீஷ். அது அதான் நம்ம அந்த இது பண்ணியிருக்கோம்ல, ஸ்டோ அது எடுக்க இது க்ளோஸ் பண்ண முடியல. இதை க்ளோஸ் பண்ண முடியலண்ணா. இதை மேலே அந்த கீழே இருக்காது, அதுதான் அது இது பண்ண முடியல, ஸ்க்ரோல் பண்ண முடியல. ஸ்க்ரோல் பண்ண முடியலையா? ஷோ ஆகல. இந்த இதுல இந்த ஏர் இது இருக்குல்ல, அது போ இதுங்க கீழே அந்த இது சதீஷ், இங்க இந்த ஏதாவது ஒரு டிவைஸ் செட் பண்ணு. ஃபர்ஸ்ட் டிவைஸை செலக்ட் பண்ணு. மேலே அந்த டிவைஸ் இருக்குல்ல, லேப்டாப்பு மொபைலு, அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. இல்லை அந்த லேப்டாப்பு மொபைல் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணி. ஓகே, இப்போ கீழே வா. ஓகே ஓகே சதீஷ், மேலே போ. கொஞ்சம் மேலே போ சதீஷ். ஓகே சதீஷ், அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன இது, இதில் நம்ம லீட் ஃபார்ம் மாதிரி இல்லாமல் இந்த சதீஷ் அந்த ஃபார்ம் எடிட்டில் மட்டும்
ஆக்சுவலா இது வந்து நமக்கு வர மெசேஜ் இது. சரி, அது எடிட் கூட நம்ம கொஸ்டின் நம்ம அப்படியே மாத்திடலாம் சதீஷ். அது இதுங்களா? அதுதான். ஆக்சுவலா அந்த வெல்கம் மெசேஜ் அவனுக்கு போயிடும். ஓகேவா? இது ஆடியன்ஸுக்கு போயிடும். இந்த வெல்கம் மெசேஜ் வந்து நம்ம சைட்ல இருந்து அவனுக்கு போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து அவன் நம்மள கேட்கற மாதிரி நம்ம இது நமக்கு வரும். அது கீழே வா. அதனாலதான் இது ஆப்ஷன் அந்த லீட் ஃபார்ம்ல இருந்த மாதிரி இதுல ஆப்ஷன் இல்லை. இதுதான் அதனாலதான் இது பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டின் எடுத்துரு சதீஷ். எப்பவா ஸ்டார்ட் பண்ணீங்க? 8:30க்கு சொன்னோம்ல. ஏம்பா என்னப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுப்பா. கிளாஸே முடிய போகுது. நானும் குரூப் வேணும். சரிப்பா. நான் தான் உனக்கு சொன்னல 8:30 கரெக்டா வந்துருப்பா அப்படின்னு சொன்னல. ஆனா செஷன் வீடியோ மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு பின்னே வந்துச்சு. இல்ல சதீஷ், 2 వీడియోను నేను నైట్ లోపల అప్లోడ్ చేస్తాను. దీనిపైకి మిస్ అవుతుంది. తెల్లాదందల్లా నైటే చేస్తాను. సరే. నాకేం పెద్ద ఒక ప్రాబ్లం అంటే నేను ఇది అందరిది వాళ్ళు వెయిట్ చేస్తారా, పాప వచ్చి ఒకే డిస్టర్బ్ చేస్తాయి. సరే తెల్లారి చేసుకుంటాం పోరాటని సెట్ అయి పోయిస్తాను నేను. తర్వాత ఆఫీస్ పని అది ఇది ఫోన్ కాల్ అట్లే పోయిస్తాయి. సతీష్ ఈ క్వశ్చన్ అంతా మార్చే సతీష్. చెప్పన్నా. கஸ்டமர் வச்சு கஸ்டமர் வந்து நம்மள கேள்வி கேட்கற மாதிரி செட் பண்ணணும். அதை எடுத்துறாது. அவன் என்ன கேட்பான்? கஸ்டமர் வந்து காமனா என்ன கேட்பான்? there is good condition cars. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பிரைஸ் தான் கேட்பான். அதெல்லாம் என்ன எந்த மாதிரி கார்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் what kind of cars you have. நம்ம அதே மாதிரி காமனா இப்போ நம்ம அந்த ஆட் இது பண்ணும்போது எப்பவுமே ஒரு கார் இப்போ நம்ம ஷிஃப்ட் இருக்குன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு மட்டும் ஆட் ரன் பண்ணணும். சப்போஸ் வந்து வேற ஏதோ BMW இருக்குன்னா BMWக்கு மட்டும் ஆட் ரன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு உண்டான கஸ்டமர் எப்பவுமே டைவர்ட் ஆகவே கூடாது. அது இ-காமர்ஸ்ல ஒரே ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெப்சைட்ல 10 ப்ராடக்ட் இருக்கும். ஆனா நம்ம ஆட் ரன் பண்றது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ரன் பண்ணணும். இப்போ ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட்னும் போது அவனுடைய மைண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவன் வாங்கவே மாட்டான். இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகி அமைதியா போயிடுவான். அதனாலதான் எப்பவுமே இந்த ஒரு லேண்டிங் பேஜுமே சிங்கிள் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு அதை மட்டுமே அவனை ஃபோக்கஸ் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி அதை வாங்க வைப்பாங்க. அதனால வந்து அந்த மாதிரி கொஸ்டின் இது பண்றதை விட இப்போ நம்ம ஏதோ ஒரு மாடலுக்கு நம்ம ஆட் ரன் பண்ற மாதிரி கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதை செட் பண்ணணும். நீ சப்போஸ் ஃபேஸ்புக்கில் வர ஆடு எல்லாமே பார்த்தாலும், அதாவது வெப்சைட்டில் போனால் 10 ஆட் இருக்கும், 10 ப்ராடக்ட் இருக்கும், 20 ப்ராடக்ட் எவ்வளோ நிறையா இருக்கும். ஆனால் அவன் ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் ஆட் ரன் பண்ணுவாங்க. காரணம் அதுக்கு ரீசன் இதுதான். சைக்காலஜிக்கலாக வந்து அவன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகிட்டா அதாவது அவன் யோசிக்கக்கூடாது. அதுதான் உண்மையான ரீசன். அவன் யோசிச்சான்னா வாங்க மாட்டான். அவன் யோசிக்காத மாதிரி அவனை நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சிடணும். மேல அந்த ஃப்ரீ ஃபீல்டு இதுல என்ன இருக்கு பாரு. ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. Can I get more info on this? ஓகே சதீஷ், அதுவே போதும். ஆக்சுவலாக வந்து நமக்கு வேணும்னா இந்த இது போட்டு இது பண்ணிக்கலாம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணேன். அது இந்த இதில் வந்து இங்கே செட் பண்ணுற கொஸ்டின் அவன் நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளே கொஸ்டின் செட் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த வெல்கம் மெசேஜ் வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அவன் இது பண்ணான்னு இப்போ அவன் நம்மளுக்கு சென்ட் பண்ணால் இந்த மெசேஜ் நமக்கு வரும். ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ். மேலே வந்து அது வந்து நம்ம கேட்குற மாதிரி போயிடும் அந்த மெசேஜ். ஓகேவா? ஓகே. இல்லை நீ ஏதாவது டைம் எடுத்து நீ அந்த இது பண்ணுறது தான் இது பண்ணு. என்ன ப்ரைஸ் கேட்பானுங்க, ஃபஸ்ட்டு இது எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு கேட்பானுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி இதுதான் கேட்பானுங்க. ஓகேவா? இது போதும். இதுவே தான். அதுக்கு தான் இந்த ஃப்ரீக்வென்ட்லி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இப்போ அவங்க நினைக்கிற கொஸ்டினை நம்ம இங்க கொடுத்து நம்ம அந்த அவங்க அந்த கொஸ்டின் கேட்டதுமே நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும்.
நம்ம நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்க வைக்கணும், இதுதான் கேட்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஃப்ரீ ஃபீல்டு இதுவாக இருக்குது, அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். சரி சதீஷ், இது கூட அப்படியே சேவ் பண்ணிடு. ஓகே. லீட் ஃபார்மை பொறுத்தவரையிலும் இன்ஸ்டன்ட் ஃபார்மும் அந்த வாட்ஸ்அப் கேம்பெயினும் நல்ல ரிசல்ட் இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டாக ஆடியன்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி இந்த ஆட் காப்பி வித் ஃபோட்டோவோ வீடியோவோ இமேஜஸ் எல்லாம் பக்காவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். க்ளோஸ் கொடுத்துரு சதீஷ். ரைஸ், நீ வீடியோ பார்த்துக்கிறியப்ப இல்லை ஒரு முறை அப்படியே இது பண்ணுறியா? ஃப்ரீனா ஒரு முறை அப்படியே ரீகால் கூட போட்டுங்க. ஃப்ரீ தானா? எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவனுங்களுக்கு போர் அடிச்சிருக்கு. பாவம் ஆஃபீஸ் போயிட்டு சரி அதுக்கப்புறம் விடு நான் ரீகால் எடுத்து இதுல வீடியோல பாத்துக்கிறேன். இதுனா இ-காமர்ஸ் காம்பினா லீட் ஃபார்ம் நம்மளுதானே யூஸ் பரவாயில்ல. அது போய் நான் ஒரு 10 நிமிஷம் தான், நான் 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அது போய் நான் பண்ணுவேன். லீட் ஜெனரேஷனுக்காக தான் பாது. அது என்ன அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிடலாம் விடுங்க. அது என்ன மேல இதுக்கு போயிடுங்க. அப்படியே போடா சதீஷ், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவா வந்து ஏஐ ஆடியன்ஸ் வச்சு செட் பண்ணோம்பா, அவ்வளவுதான்பா. வேற எதுவும் டிஃப்ரெண்டா பண்ணல. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ண சதீஷ், அப்படியே இது பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் ஸ்டார்டிங். ஜஸ்ட் நேம் கொடுக்குறோம் லீட்ஸ் கேம்பெயின்ல. அவ்வளோதான். இது வந்து லீட் செட் பண்ணிட்டோம்பா. எடுத்தோடனே இந்த இது வரல கேம்பெயின் டைப் வந்து லீட் ஃபார்ம் செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு நேமு கீழே வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துரு. இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் போய்ட்டு சதீஷ். அவ்வளோதான். இதில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நேம் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஆட் செட் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து கன்வர்ஷன் லொக்கேஷன் வாட்ஸ்அப் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் கோல் வந்து இதில் வாட்ஸ்அப் பொறுத்தவரை டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடும் சதீஷ். வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் எங்கள் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கணும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுதா அப்படின்னு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது பண்ணிடுங்க. இதில் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டு அது என்ன 499 ஆஃபரா? எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. பாரு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது கிளியர் ஆச்சு. என்ன ஆடா ரன் பண்ண போறாங்க? ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அப்படியே வந்து கீழே இது பண்ணிடலாம். இது ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு கொடுத்துட்டு ஆடியன்ஸ் கண்ட்ரோல் மட்டும் எப்பவுமே நம்ம இங்கே கீழே வந்து சுவிட்ச் டு ஒரிஜினல் இது பண்ணுவோம்ல. ஆனால் இங்கே வந்து ஏஐ ஆடியன்ஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம். ஏன் இதுக்கு மட்டும் ஏஐ ஆடியன்ஸ்? சும்மா தெரிஞ்சதுக்காக அதாவது இது கண்டிப்பாக வந்து 80% வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ஒரிஜினல் ஆடியன்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த 20% ஏதாவது சில நீச்சுக்கு மட்டும் ஒர்க் ஆகும். அதுவும் எப்படி நீ ட்ரை பண்ணலாம்னா மணி நிறையா இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்ன இதில் ஒரு மைனஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆடியன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஆடை ஷோ பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாதவங்களாம் உள்ளே வருவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக அதை யூஸ் பண்ணுறது இல்லை. பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது பண்ணுச்சு. என்னை பொறுத்தவரையிலும் இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மணி வேஸ்ட் தான் ஆகும். மேபி இப்போ தான் அது ட்ரையலில் போயிட்டுருக்கு, பீட்டாவில் போயிட்டுருக்கு. மேபி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிறகு மேபி இதை எடுத்துருவான். அதனால வந்து சரி இதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக சொன்னோம். அவ்வளோதான். சேம் நம்ம அதில் என்ன பண்ணுவோமோ அதே தான். லொக்கேஷனு, ஏஜு. சதீஷ் அப்படியே கீழே வந்துரு சதீஷ் கீழே அந்த எடிட் பட்டன் கொடு. வருவா. இந்த இதில் வந்து இதுதான் மேலே போ சதீஷ். நேம் கொடுத்துட்டோம். இதோடைய நேம் கொடுத்துட்டு கீழே வந்து லொக்கேஷனு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கொடுத்துட்டோம். கீழே இன்னொன்று, அதாவது நீங்கள் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் ட்ரை பண்ணலாம். சதீஷ் கொஞ்சம் மேலே போ. இந்த ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்குல்ல,
ரீச் பீப்புள் சேம் இங்கே இருக்குல்ல, ரீச் மோர் பீப்புள் லைக் டு ரெஸ்பாண்ட் டு யுவர் ஆடு. அதே மாதிரி இந்த ஆடை வந்து யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடை ஷோ பண்ண சொல்லி நம்ம இது பண்ணுறது. அதை என்ன ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து இதையும் நம்ம செலக்ட் பண்ணி டிக் பண்ணிவிட்டு ஆட் ரன் பண்ணலாம். கீழே வா சதீஷ். ஏஜ் மினிமம் ஏஜ் இருக்கும், அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜ், கீழே நம்ம அன்றைக்கி சொன்னல அந்த கிரியேட், அதாவது இதுலேயும் நம்ம அந்த கஸ்டம் ஆடியன்ஸு, லுக் லைக் ஆடியன்ஸு அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்கும், கஸ்டம் லுக் லைக். ஏஜை மாற்றிட்டு ஜெண்டரு, கீழே தான் இந்த டீட்டெயில் டார்கெட்டிங். எடுத்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஒன்று மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சஜஷனில் போயிடலாம். யூஸ்டு காரில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஓகே ஓகேப்பா, அதை இது பண்ணிட்டு கீழே வந்து சேவ் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்க வேண்டியது. இதெல்லாம் பிஹேவியர்ஸ் மொபைல் டிவைஸ் யூசர் ஃபேஸ்புக் ஆக்ஸ் அது ஏஐ சதீஷ். ஓ ஓகே கரெக்ட். அதாவது அதான் சொல்றேன், அதை ஏஐ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது நம்ம இப்போ நம்ம இவ்வளோ செலக்ட் பண்ணோம்ல, அதாவது ஓரளவுக்கு இந்த அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு நம்ம, அதாவது யூஸ்டு கார் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு சில மெயினான இது மட்டுமே கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணாலும் அது கண்டிப்பாக அது கொண்டு போகும். என்ன அப்படின்னா பட்ஜெட் நிறைய இருந்தால் அதை ட்ரை பண்ணலாம். ஏதோ சும்மா நான் கொஞ்சம் பட்ஜெட் வச்சு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்போது கண்டிப்பாக நம்ம கை கடிச்சிடும். அதுக்காக தான் அதை வேணாம்னு சொல்கிறது. ஓகே, அது இது பண்ணிவிடு சதீஷ், க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அப்டேட். இப்போ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதனால் அப்டேட் இது பண்ணாது, அது க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஓகே, அவ்வளோதான். கீழே பிளேஸ்மெண்ட்டும் அதே மாதிரி எப்பவுமே நம்ம இங்கே மேனுவல் பிளேஸ்மெண்ட்டு தான் நம்ம வைப்போம். அந்த பிளேஸ்மெண்ட் எடிட்டில் போயிட்டு அட்வான்ஸ் பிளேஸ்மெண்ட்டு வச்சிடும், அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்டு அதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட் கொடுத்துரு சதீஷ். அதே மாதிரி இங்கே நேம் கொடுத்துட்டு கீழே வந்துடும் சதீஷ். அவ்வளோதான். சிங்கிள், அதாவது நம்ம என்ன இமேஜ் கொடுக்க போகிறோமா வீடியோ கொடுக்க போகிறோமா, அது சிங்கிளாக கடைசியில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் கிரியேட்டிவில் போயிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியது தான். இந்த கீழே ஆட் கிரியேட்டிவ்ல மீடியாவில் போயிட்டு ஃபோட்டோ, ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, ஹெட்லைனு. ஓகே, அடி கீழே வந்துடும். இங்கே இருக்கும் பாரு, ஹெட்லைனு, டிஸ்கிரிப்ஷனு, ப்ரைமரி டெக்ஸ்ட்டு. அதாவது ப்ரைமரி டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஆட் காப்பின்னு சொல்லுவோம். அதை கொடுத்துட்டு கால் டு ஆக்ஷன் அது டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் தான் இங்கே எடிட் வந்து ஃபார்ம் இருக்கும். எடிட் கொடுக்கணுமாண்ணா? இல்லை அது இல்லை சார், கீழே என்ன இருக்குது பாரு, ஆட் ஃபார்ம் இங்கே இருக்குல்ல, அது கீழே. ஓகேவா, அந்த எடிட் ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இல்லை மேலே நியூ இருக்கும், இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகேப்பா, அவ்வளோதான். ஆஸ் யூசுவல் சின்ன சின்ன இது மட்டும் மாறி இருக்கு. ஓகே, ஆமாம். க்ளோஸ் பண்ணு சதீஷ். அவ்வளோதான். ஓகே, இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணுறது தான் பப்ளிஷ் பண்ணிடலாம். அதாவது எதுக்காக நம்ம இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணுறது, சப்போஸ் நம்ம இமேஜோ இல்லை வீடியோவோ நம்ம செட் பண்ணுறோம்னா எல்லா பிளேஸ்மெண்ட்லையும் செட் ஆகிற மாதிரி நம்ம இது பண்ணோம்னா இந்த மாதிரி இங்கே எரர் வருதுல்ல, அந்த எரர் வராது. என்னங்க கிராப் பண்ண சொல்லும், அவ்வளோதான். கிராப் பண்ணி இது பண்ண சொல்லும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சதீஷ், அவ்வளோதான். நாளைக்கு அது லேப்டாப் கொடுப்பா, கடையில கொடுத்து மாத்திடலாம், எஸ்எஸ்டி போட்டுடலாம். சரிப்பா. நாளைக்கு அது வந்து இன்னும் வேலை இல்லை சதீஷ்.
ఇది బ్యాటరీ అడిగి சொன்னா లెనోవోకి థింక్ ప్యాడ్ కి ఒరిజినల్ బ్యాటరీయా? అవును, థింక్ ప్యాడ్ L14 చెప్పు. దానికి మోడల్ ఏందో నాకు టైప్ చేసి వాట్సాప్ లో పంపియే, నేను అడిగి చూస్తాను.